செம்ம குளிர் காலத்துக்கு இந்த மாதிரி சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். தக்காளி சாதம் ஆனால் பிரியாணி சுவையில் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதுக்கு ஒரே ஒரு விசில் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். அது 2 கப்பு பாஸ்மதி அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதோட ப்ரெஷர் குக்கரில் வந்து 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய், அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு அதோட மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்ட வாக்கில் 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட பச்சை மிளகா ஒரு 3 போட்டு அதோட கொத்தமல்லி, புதினா இதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் முடிஞ்சால் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதோட வந்து தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 6 தக்காளியும் போட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வெறும் காரப்பொடி, 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூளையும் போட்டு இதோட தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி, உப்பெல்லாம் போட்டுட்டு தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தண்ணி வந்து 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு பின்னாடி இந்த அரிசியை ஊற வச்சுருந்தோம்லே அது நல்லா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா போட்டுட்டு அதோட வந்து தண்ணியும் அரிசியும் நல்லா ஈக்குவல் ரேஷியோவாக ஆகிட்டவன குக் ஆகிட்ட பின்னாடி ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்து பாருங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.